இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷம் புதுசா ஒரு வெடி வந்திருக்கான், அதே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அது என்னத்த புது வெடி? பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அடேங்கப்பா, இதான் மாப்பிள அந்த வெடி. இதுக்கு பேரு மாப்பிள வெடியாம். தல தீபாவளிக்கு சின்ன மாப்பிள வெடிக்கட்டும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அத்த, புதுசா வந்திருக்கிற மாப்பிள வெடியை வாங்கிட்டு வந்து சும்மா கலக்கிட்டீங்க போங்க. நம்ம சகலைக்கு இது பொருத்தமான வெடிதான். சகல, நாளைக்கு வெடியை போட்டு வீட்டை அலற விடுவான். ஓகே? ஒரு சின்ன விஷயம். என்ன மாப்பிள, சொல்லுங்க. நீங்க ஊர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் வர முதல் தீபாவளி இது. நம்ம ஊர்ல நிறைய பேர் தலை தீபாவளி கொண்டாடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க தீபாவளி இன்னும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. மாப்பிள, இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கணுமா? சந்தோஷமா ஏற்பாடு பண்ணுங்க. நல்ல விஷயங்களை செய்ய நீங்க என்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. தாராளமா செய்யுங்க. அந்த பெண்டிங் கேஸ் என்னாச்சு? இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு மேடம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் மேடம். சொல்லுங்க மேடம். தீபாவதி, உங்க போனுக்கு என் மாப்பிளையோட ஆதார் கார்டு அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. சரிங்க மேடம், நான் பாக்குறேன். நீங்க சீக்கிரமே என் மாப்பிள்ளை யாரு, அந்த பரமேஸ்வரியோட பேரன் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரமே எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஏதாவது தகவல் இருந்தா எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் மேடம். மாப்பிள்ளை இது வரைக்கும் என் குடும்பத்துக்கு நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த கிழவியோட பேரனா இருக்க கூடாது. அது ஒன்னதான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அத்தை எதுக்குப்பா திடீர்னு உங்ககிட்ட ஆதார் கார்டு கேட்டாங்க? ஆமா மாப்ள, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அவங்கள கேட்கல மாமா, அந்த லேடி தான் கேட்க வச்சிருப்பாங்க. நீங்க யார சொல்றீங்க மாப்ள? அந்த தீபாவதி தான் சொல்றேன். அவங்க தானே யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அத்தைக்கிட்டே ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க. அத்தையே நேரம் அவங்களுக்கு அமைச்சிருப்பாங்க. என்ன சொல்றீங்க மாப்ள? அப்போ பேங்க் காரணத்துக்காக ஈஸ்வரிங்க கிட்ட ஆதார் கார்டு கேட்கலையா? இல்ல மாமா. எப்பா, அப்ப நீ ஒரிஜினல் கார்டை கொடுத்துட்டியா? இல்லங்க, ராஜான்ற பேர்ல இருக்கிற டூப்ளிகேட் கார்டு தான் கொடுத்துருக்கேன். அப்பாடா, அப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லு. இல்லங்க, இப்போதைக்கு பிரச்சனையை தள்ளி தான் போட்டிருக்கோம். அத்தைக்கு சீக்கிரமே நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த லேடி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திடுறது நல்லது. எப்பா, அந்த ஏட்டு இருக்காருல்ல, அவர் செல்போனை மட்டும் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். தாத்தா பாட்டி மேல எந்த தப்பும் இல்லைன்னா அத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அது கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்பா. எப்பா, அதுக்கப்புறம் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா கூட அத்தை உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாங்க. எப்பா, முதல்ல அந்த போனை கண்டுபிடிக்கணும்பா, அதான் இப்ப ரொம்ப முக்கியம். யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? லஞ்சம் கொடுத்து எதை வேணா சாதிக்கலாம் நினைக்கிறீங்களா? பணத்துக்கு மயங்கறால நான் இல்ல சார். அப்போ பொருளை ஏதாவது வாங்கிக்கிறீங்களா சார்? எனக்கு கோபம் வரதுக்குள்ள வெளியே போயிடுங்க, இல்லனா உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். சார், வழிய வர பணத்தை ஏன் சார் வேண்டாங்கறீங்க? உங்களை கையெழுத்து போடாம இழுத்தடிக்க தானே சொன்னோம். அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதே. சார், உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டி பண்ணணும்னு சொல்லுங்க, அதை சிறப்பா பண்ணிடுவோம். ஓகே? நான் ஒரு நேர்மையான அதிகாரி. லஞ்சம்ங்கிற வார்த்தையை என் காதுல விழக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஏன் சார், நீங்க ஏன் சார் நாங்க கொடுக்கறத லஞ்சமா நினைக்கிறீங்க? அதை சன்மானமா நினைச்சுக்கீங்க சார். திரும்ப திரும்ப லஞ்சத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. வெளியே போறீங்களா இல்ல போலீஸ் நான் கூப்பிடவா? சார், இங்க பாருங்க, நாங்க உங்களுக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கோம், அவங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு வரல. சித்தப்பா, இல்ல மோனே, போலீஸ் கூப்பிடுறாங்கிறாரு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேளுங்க சார். ஐசா, கெட் அவுட், வெளியே போங்க. வெளியே போங்கன்னு சொல்றேன் உங்களை. இது வேலைக்காகதுடா மோனே. வரோம் சார்.
ச்சே, என்ன மவனே இந்த ஆள் இப்படி பேசுறான்? ஏன் மவனே, இந்த காலத்துல லஞ்சம் வாங்காம இருக்காங்களா? பொழைக்க தெரியாத ஆளா இருப்பான் போல் இருக்கே. ஏன் மவனே, ஒருவேளை வீட்டுல வச்சு லஞ்சம் வாங்க மாட்டானோ? அட சும்மா இருங்க சித்தப்பா, நீங்க வேற. இந்த ஆள் இவ்வளவு நேர்மையா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. பணத்தால இவனை அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சித்தி வேற இந்த விஷயத்துல எப்படியாவது ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா மவனே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மவனே, நமக்கு இன்னும் டைம் இருக்கு மவனே. நம்ம ஏதாவது யோசிப்போம். இதை பாரு, நமக்கு வேற ஏதாவது வழி கிடைக்காமையே போயிரும். ஏமா அவனே, உன்னை பார்த்தா கூட நீ ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் இருக்க. அரசியல்வாதின்னு நினைச்சுக்கிட்டு அவன் உங்ககிட்ட வாங்க மாட்டேங்கிறானோ? சித்தப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க போலாம். ஏன் கிட்டப்ப பார்த்துட்டு வாங்க விட்டானோ? சரி சரி வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், மேடத்தை பார்க்கணும். அவங்க கிட்ட இந்த செல்போனை கொடுக்கணும் சார். அப்படியா? மாப்ள, நான் தான் இந்த தம்பியை வர சொன்னேன். செல்போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி பண்றதுக்காக சர்வீஸ் சென்டர்ல கொடுத்திருந்தேன். அதை கொடுத்துட்டு போக தான் வந்திருக்காரு. அப்படிங்களா? ஆமா சரிங்க. கொடுங்க. இந்தாங்க மேடம். ஃபோன் ஒர்க் ஆகுது. சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ? மேடம், ஓனர் 2000 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னார் மேடம். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். ஓகே மேடம். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். ஓகே. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அந்த ஏட்டோட போனை தூக்கிட வேண்டியதுதான். எப்படி போனை காணோம்? இங்க இருந்து போன் காணாம போக வாய்ப்பு இல்லையே. நான் போன் பேச வெளியே போனப்போ யாராவது ரூமுக்கு வந்திருப்பாங்களா? அப்போ அந்த செல்போன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யாரா இருக்கும்? இங்க பாரு, ஒரு போன் கிடக்குது. யாரோ போட்டு போயிருக்காங்கடா. இது யார் போனுன்னு தெரியலையே. டேய், யாருதா இருந்தா என்னடா? இத போய் வித்தா நிறைய பணம் கிடைக்கும். நம்ம ஜாலியா செலவு பண்ணலாம்டா. புர்ரா போன. இந்தா. சரி வாங்கடா, போய் வித்துடலாம். ஐயோ, இந்த பசங்க கையில போன் மாட்டிக்கிச்சே. அதை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கணுமே. டேய் தம்பிங்களா, டேய் 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 தம்பிங்களா, டேய் தம்பிங்களா நில்லுங்க. டேய் தம்பிங்களா, டேய் தம்பிங்களா நில்லுங்க.